ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசிஃப் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கீமா பராட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ மட்டன் கீமா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய சைஸு வெங்காயம், தக்காளி இதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி, 1/4 டீஸ்பூன் கார்லிக், ஒரு பெரிய பச்சை மிளகா இதை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் இதை நம்ம ஊற விட்டுடலாம். இப்போ இந்த டைமில் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 80% கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 20% மைதா மாவு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு பிசையும் போது ரொம்ப வாட்டரியாக ஆனால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. அதில் லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு போல் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. பராத்தா செய்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அந்த பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த ஆயில் சூடானதும் நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அந்த மிக்சிங்ஸ் இது எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா நீங்கள் கிளறி விட்டுருங்க. இப்போது இதில் 1 கப் போல் நான் வாட்டர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மூடி வச்சு இதை நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இது வதங்கி வந்த உடனே இதில் ஒரு 1/2 லெமனை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் இருக்க வாட்டரில் நல்லா வற்றி வர வரைக்கும் நம்ம லெமனை ஆட் பண்ணிவிட்டு கிளறிட்டே இருக்கணும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம பராட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம உருட்டி வச்சிருந்தோம்ல அந்த மாவு அதை லைட்டாக எண்ணெய் விட்டு லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டிக்க வேணாம். இப்போது இதுக்குள்ளே ஸ்டஃபிங் எல்லாம் வச்சிடலாம். இதை இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணிக்கோங்க. மேலே லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி மீதம் இருக்க மாவை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது லைட்டாக மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த இதை உருட்டி எடுத்துக்கலாம். பொறுமையாக உருட்டுங்க, சின்னதாக உருட்டுங்க. ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி பார்த்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு அது சூடானதும் அதில் நான் இதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் மாறினதும் திருப்பி போடுங்க. இப்போது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு திருப்பு, அந்த சைடு ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தயிர் பச்சடி ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.